இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹலோ. நான் பார்க்குறேன், இப்போயே செக் பண்ணுறேன். ஏய், யார் நீ? எப்படி உள்ள வந்த? யாருன்னு கேட்கறல்ல? போ 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 போ, பக்கத்துல வராத, போ. பக்கத்துல வராத. நீ யாருன்னு கேட்கறல்ல? பக்கத்துல வராத, போ. என்ன பண்ண போற? என்னடா இங்க என்னடா பண்ற? என்னடா வேஷம் இது? என்னடா பண்ற? என்ன உங்க வைஃப் உங்களை கொல்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க சார். என்ன பேசுற நீ? எனக்கு ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு. நான் சின்ன வயசுல என்னோட பக்கத்து வீட்டுக்காரனை கொலை பண்ணிட்டேன் சார். அவ எங்க அம்மாவை ரேப் பண்ண முயற்சி பண்ணா சார். அதனாலதான் அவனை கொன்னுட்டேன். அப்புறம் ஒருவேளை நான் அந்த ஜுவினல் ரெக்கார்டை அழிக்கலன்னா என்னோட ஃபாரின் போற கனவு கனவாவே போயிரும் சார். அதனால அந்த ரெக்கார்டை அழிக்கிற முயற்சியில நான் இதெல்லாம் பண்ணேன் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் சார். ஒரே ஒரு ஜுவினல் கேஸ், ஒருவேளை ரெக்கார்ட்ஸை மட்டும் அழிக்க முடியாம போனா என் கேரியர் ஃபுல்லா நாசமாயிரும் சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் 5 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வேணும். என்ன 5 லட்சமா சார்? ப்ளீஸ் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு 22 வயசு பையனுக்கு எங்க சார் அவ்வளவு பணம்? ப்ளீஸ் சார். ஹலோ ஹலோ சார். என்னாச்சு ருத்விக்? என்னாச்சு? ஏன் இப்படி நீ அழுதுட்டு இருக்க? இல்ல மேம், அது எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அதனால. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டா அதோட உனக்கு அந்த 5 லட்சமும் கிடைக்கணும்னா நான் என்னெல்லாம் உன்கிட்ட சொல்றனோ அதுக்கு இன்னையில இருந்து அப்படியே கேட்டு நடக்கணும். எனக்கு 5 லட்சம் ரூபாய் அவசியமா தேவை சார். அத மேம் கேட்டுட்டாங்க. அன்னையில இருந்து பிளாக்மெயில் பண்றாங்க சார். இது அவங்க பிளான் தான் சார். நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு. மேமோட லைஃப்ல ஒரு மேல் ஃப்ரெண்ட் இருக்கணும். அப்ப அவங்களுக்கு இன்செக்யூரிட்டியா ஃபீல் ஆகாது. அப்போதான் அவங்க விருப்பப்படி எல்லாம் பண்ண முடியும்னு. இதுவும் அவங்க பிளான் தான். அதான் நான் உங்ககிட்ட LIC பாலிசிக்காக கேட்டேன் சார். இது கபீரோட இன்சூரன்ஸ் பாலிசி. இதுல நீ சைன் வாங்கி தரணும். அவங்க உங்களை கொல்ல பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருப்பீங்க. என்ன? அது எப்படி சந்தேகம் வந்துச்சு? அவங்கள சமாதானப்படுத்த ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க ஏத்துக்கல. பைத்தியமா இருந்தாங்க. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க சார், ஒருவேளை நான் உங்களை கொல்லலைன்னா வேற யாராவது வச்சு உங்களை கொன்றுவாங்களாம். அதனால அதானா அவள என்னடா பண்ண? ஏன் உனக்கு இவ்ளோ லேட்டா? மேம், நீங்க ப்ளீஸ் இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல. கபீர் சார் ஒரு நல்ல மனுஷன். எப்போ அவரால முன்ன பின்ன தெரியாத மனுஷனுக்கு உதவி பண்ண முடியுதோ, என்னோட படிப்பு செலவை ஏத்துக்க முடியுதோ, அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு. வெளியில மகாத்மாவா இருக்கிறதுக்கும் வீட்டுல நல்லவனா இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு.
வெளியில சமூக சேவை செய்யறவன் தான் வீட்ல எல்லார்கிட்டயும் ராட்சசனா இருப்பான். உன் சாரோட லட்சணம் கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க தப்பா சொல்றீங்க மேம். ஏன் உங்க நினைப்ப தப்பா இருக்க கூடாது? நான் உன்கிட்ட எந்த விளக்கமும் கேட்கல. உன் வேலையை மட்டும் பாரு. உன் 5 லட்சத்தை எடுத்துட்டு என் கண்ணுக்கு தெரியாம ஓடி போயிடு. சப்போஸ் உன்னால இந்த வேலையை முடிக்க முடியலன்னா என்கிட்ட ஓப்பனா சொல்லு. நான் இத வேற யாரையாவது வச்சு முடிச்சுப்பேன். புரிஞ்சுதா? கபீர் சார் என்னோட குரு. இந்த உலகத்துல அவர் மாதிரி நல்ல மனுஷங்களுக்கு தட்டுப்பாடா இருக்கு. அவரு கீழ் நிலையில இருக்க மனுஷங்களை கை தூக்கி விடுவாரு. உன்ன மாதிரிலாம் இல்ல, ஏற்கனவே கீழ் நிலையில இருக்கவங்கள இன்னும் அடக்கி வைக்கிறதுக்கு. இன்னைக்கு நீ குரு தட்சணை கொடுத்து குருவை விலைக்கு வாங்கிட்டடா. இங்க பாரு, நீ இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கடா. என்னடா நீ ஒண்ணு பண்ணு, அவளை கார்பெட்ல சுத்திட்டு காருக்கு கொண்டுரு. நான் வெளில வெயிட் பண்றேன். என்னடா போலீஸ் சைரன் கேக்குது? நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ கதவை திறக்கவே திறக்காத. கபீர் ஸ்கூல்லா யாரு? நான் தான் சார். உங்க ஒய்ஃப்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. உங்களுடைய ஸ்டூடெண்ட் யாரோ ரித்விக், அவனுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கான். அவன் உங்களை கொலை பண்ண போறானா? ஹலோ ஹலோ போலீஸ், என் புருஷன் பேரு கபீர். அவர் டாப் கோச்சிங் கிளாஸோட டீச்சரா இருக்காரு. அவரோட ஸ்டூடெண்டை கொலை பண்றதா என்கிட்ட சொன்னா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் எப்படியாவது அவரை காப்பாத்துங்க ப்ளீஸ். இப்ப போலீஸ் எப்படி இருந்தாலும் கோச்சிங் கிளாஸ் போகும், அப்புறம் வீட்டுக்கு போகும். அதுக்குள்ள ரித்விக் வீட்டுல போய் கபீரை கொலை பண்ணிருப்பான். இப்போ நான் தெளிவா தப்பிச்சிருவேன். ஆனா பாவம் ரித்விக் கையும் களவுமா மாட்டிப்பான். சார், அது என் வைஃப் சும்மா விளையாடி இருப்பாங்க. சார், இவன் தான் சார் ரித்விக், என்னுடைய தம்பி மாதிரி சார் இவன். ஆமா சார். கபீர் சார் கொல்றதுக்கு முன்னாடி என் உயிரை விட்டுருவேன் சார். போலீஸ் கூட விளையாடுறது கூட ஒரு குற்றம் தெரியுமா? எங்க இருக்காங்க உங்க வைஃப்? சார், இப்பதான் அவ ஃபிலிம் பார்க்க போறேன்ட்டு போனா சார். சரி, அவங்க எப்போ வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா நாளைக்கு காலையில நாங்களே இங்க வருவோம். சரி சார். என்னாச்சு சார்? வீடு பூரா செக் பண்ணுங்க. சார், என்ன சார் என்ன பண்றீங்க? எதுக்கு எங்க வீட்டை போய் சோதனை போடுறீங்க? எனக்கு சட்டத்தை கத்து கொடுக்காதீங்க. இப்போ உன்னை பிடிக்கிறதுக்கு எனக்கு வாரண்ட் எதுவும் தேவையில்லையே. சார், இதுல ஏன் தப்பு ஒண்ணுமே இல்ல சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். எடுத்துட்டு போங்க அந்தால. சார், நான் சொல்றது கேளுங்க. சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார், சார், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. ஒரு மனுஷனுடைய மனசுல பயம் ஏற்படும் போது அவன் சாமர்த்தியமா தப்பிக்க முயற்சி பண்ணுவான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு விதமா தோணும்.
அவனை விட புத்திசாலி சாமர்த்தியசாலி யாரும் இல்லைன்னு. ஆனா காலத்தையும் ஒரு மனுஷனுடைய குணத்தையும் கணிக்கிறதுங்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம். நிம்மி முழுமையா ட்ரை பண்ணா ரித்விக்க தன்னுடைய பக்கம் இழுக்க, அவனை தன்னுடைய ஆசை நாயகனா வச்சுக்க. அந்த விஷயத்துல அவ கிட்டத்தட்ட வெற்றியும் அடைஞ்சிட்டான். ஆனா அவளால ரித்விக் மனசுல கபீர் மேல இருந்த பாசத்தையும் மரியாதையையும் பார்க்க முடியாம போச்சு. இன்னைக்கு நிம்மியுடைய சந்தேகத்தினால 2 பேருடைய வாழ்க்கை பாழா போச்சு. திறமையான ஒரு ஸ்டூடெண்ட், திறமையான ஒரு டீச்சர். இங்கதான் ஒரு மனுஷன் நிதானமா யோசிக்க வேண்டிய அவசியம் வருது. ஒருவேளை ரித்விக் நிம்மிய ஆவேசத்துல கொல்றதுக்கு பதிலா தெளிவா யோசிச்சு கபீருக்கும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருந்தான்னா இன்னைக்கு அவன் மறுபடி குற்றவாளி ஆயிருக்க மாட்டான். அதனால நண்பர்களே, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. ஆத்திரத்துல பண்ற எந்த வேலையா இருந்தாலும் இல்ல எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அது நம்மள கண்டிப்பா சிக்கல்ல தான் கொண்டு நிறுத்தும். இத்தோட நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் இன்னொரு குற்றத்துல இருந்து உங்களை அலர்ட் பண்றதுக்கு இன்னொரு புது கதையோட திரும்ப வருவேன். அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.